ஜாதி, மதம், மொழி, இனம் இதையெல்லாம் பார்த்து தூக்கி அடிச்சிட்டான் தமிழன். இதுதான் பெரிய புரட்சி. நம்ம வந்து ஐ திங்க் தே ஷுட் லுக் அட் கேண்டிடேட்டையும் பார்த்து போடணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் தமிழகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்த கேண்டிடேட்ல இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கவங்க பல பேர் பெரிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பொழுது பேச வேண்டும் என்று தெரிந்து அப்போது மட்டுமே பேசக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்காரு. ஒரு அரசியல்வாதினா நான் உட்பட ஏதாவது பளபளன்னு பேசிக்கிட்டு இருக்கும். பேசாம ஒரு அரசியல்வாதி இருக்கிறது அது புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது. ஐ திங்க் ஹி ஹஸ் டன் தட் வெரி வெல். ஒரு தலைவர்னா மற்றவருக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஓகே, நாட் பை ஹிஸ் வேர்ட்ஸ் பட் பை ஹிஸ் ஆக்ட்ஸ். அதை இதுவரைக்கும் I keep saying that I trust him. செய்வார்னு நான் நினைக்கிறேன். காலம் பதில் சொல்லும். அப்படி தொடர்ந்து செய்தார்னா இது தமிழகத்தையே மாற்றி போடும். தேர்தலுக்கு முன்ன எல்லா எம்எல்ஏக்களையும் ஒரு உறுதிமொழி எடுக்க வச்சாரு. நான் கரப்ஷன் வாங்க மாட்டேன் அப்படின்னு. தேர்தல் போது அவர் சொன்னார். தேர்தலுக்கு பின்பும் சட்டசபையில மக்களை பார்த்து கண்ணோடு கண்ணோக்கி சொல்றாரு பாருங்க. அதுக்கு பெரிய தைரியம் வேணுங்க. ஐ ஒன்லி ரிக்வெஸ்ட் ஹிம். மக்களுடைய வரி பணத்தை நான் தொட மாட்டேன், யாரையும் தொட விட மாட்டேன், தொடரவங்களையும் விட மாட்டேன். பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. ஐ திங்க் கடினமான வேலை. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். ஸோ மொத்தத்தில் கொள்ளையடித்துள்ளார்கள் என்பதில் சந்தேகமே வேணாம். இந்த திராவிட மாடல் என்பது கொள்ளையடிக்கின்ற மாடல் தான். அதில் வந்து தெளிவாக இருக்காங்க மக்கள். அதை இன்றைக்கு அன்றைய முதலமைச்சர் வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு. 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலை தூரி தாட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? முன்னாள் அமைச்சரா ராசா பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. திமுக இனிமேல் தனியா நிற்கணும், அதுக்கு தலைவர் முயற்சிக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்பி ஏமாந்து போயிட்டோம். இனிமேல் நம்ம வந்து என்ன சார் சிரிக்கிறீங்க? ஆனா அடிச்சு விடுறதுல மன்னன் அவரு, ராஜா இல்ல. சரியான பேர் தான் அவரு. அடிச்சு விடுறதுல ராஜா, பொய்ய புழுகிறதுல ராஜா, ஏமாத்துறதுல ராஜா, கொள்ளையடித்ததுல ராஜா. ஆனால் தானே காங்கிரஸே விழுந்தது. தனியா நின்னா தாவேகாக்கு குறைஞ்சது 180 200 சீட் வருது. இவர் தனியா நின்னார்னா, கூட்டணி இல்லாம நின்னார்னா, ஐ கேரண்டி யூ அவருக்கு அவரே ஜெயிப்பார். ஏற்கனவே அவர் ஜெயிக்கல, நிச்சயமா உதயநிதி ஜெயிக்க மாட்டாரு. யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது 1-2 சீட் வரலாம். மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், நான் உதயநிதியுடைய ஸ்பீச்சை பார்த்தேன். நல்லா பேசியிருந்தார். சில விஷயங்களை பியூட்டிஃபுல்லாக பேசினார். ஆனால் இந்த தரம் தாழ்ந்த பேச்சால் எல்லாம் காலி ஆயிடுச்சுல. அந்த சப்ஜெக்டே யாரும் பேசல பார்த்தீங்களா? எங்கெங்கே எதை பேசணும், அதாவது வெற்றி கொண்டான் பேசுகிற அளவில் போய் உதயநிதி பேசணும். ஆனால் உதயநிதி அந்த அளவு தான் இருக்கார், வேற ஒன்றும் அவருடைய இதுக்கு உயரலை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல், அதாவது தமிழக அரசியலில் வந்து ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும். கடந்த ஆட்சி காலத்தில் அப்படிதான் போதைப்பொருள் கலாச்சாரம், பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி அதிகரித்ததுனால மக்களுடைய மனதில் இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு இப்போ ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை இந்த ஆட்சிக்கு வரக்கூடியவங்களும் அவங்களும் சொன்னாங்க. திரு விஜய் அவர்களும் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் வந்து முழுமதமாக ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளனாங்க. இன்னைக்கு காலையில் கூட நிறைய நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. அதில் இன்னைக்கு காலையில் கூட அதாவது ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு மாரத்தான் ரன் வந்து தொடங்கி வச்சார் முதலமைச்சர். தொடங்கி வச்சு அவரும் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியாவிலேயே முதலமைச்சராக ஒரு மாரத்தானில் கலந்துக்கிட்டவருங்கிற ஒரு பேரும் பெற்றிருக்கிறார். எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளை? அவருங்க ஒரு பல பேர் தமிழ்நாட்டில் புரட்சின்ற வார்த்தை ரொம்ப என்ன எல்லாரும் உபயோகப்படுத்தி அதனுடைய அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் உபயோகப்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன். அந்த புரட்சின்ற வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்தி மழுங்கி போன வார்த்தையை
நானும் மழுங்கழிக்கக்கூடாது, அது கூர்மையாக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு நல்ல இது உண்டு. தமிழகத்தில் முதல் முறையாக புரட்சி என்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் நிச்சயமாக இன்றைய பொழுதுக்கு விஜய் தான். வருங்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே இருந்திருக்காங்களா புரட்சி தலைவர், புரட்சி தலைவின்லாம் எல்லாம் இருந்திருக்காங்க. புரட்சி தலைவர்ன்ற பேர் அவருக்கு ஏறக்குறைய சரி, இருந்தாலும் அவர் வந்த பிறம் பெரிய புரட்சி இல்லை. அவர் வந்ததே புரட்சி தான். ஆனா ஒரு வந்த பிறகு புரட்சி இல்லை. இது வருவதற்கு முன்பும் பின்பும் புரட்சினா என்ன? இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாத பெரிய அளவில் செய்யறதான புரட்சி. ஸோ அந்த வார்த்தையை டெஃபினேஷனை புரிஞ்சுக்கிட்டோம்னா இவர் செஞ்சிருக்காரான்னு பார்க்கலாம். ஜெயலலிதா அதாவதுங்க ஒரு கட்சியில இருக்கவங்க இவரை கூட ஏதோ சொன்னாங்கன்னு, நம்ம இபிஎஸ் அவரை கூட புரட்சி தமிழர் அப்படின்னு. புரட்சி தமிழ், இந்த புரட்சின்ற வார்த்தை ரொம்ப நாளுக்கு நாள் அதனுடைய இதை எழுந்துட்டு வருது. ஆனாலும் இப்ப யாரோ இவரை புரட்சி தளபதின்னு கூட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹி மே ஆப்ட்லி, இன்னைய பார்வையில் அது நான் மட்டும் இல்லை, அறிவு சார்ந்த தமிழக மக்கள், ஏன்னா அறிவுஜீவின்னு சொல்றவங்கலாம் அறிவாளி இல்லை, தமிழக மக்கள் உண்மையிலேயே பெரிய அறிவாளிகள். தமிழ்நாட்டை புரட்சி தமிழகம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டா பல விஷயங்கள்ல தப்பான விஷயங்கள்ல நம்ம இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து சொல்றேன், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடான்ற விஷயத்துல ஒரு பெரிய புரட்சிய தமிழக மக்கள் பண்ணிருக்காங்க. அதுக்கு விஜய் ஒரு காரணமா இருந்திருக்காரு. நான் விஜயை விட தமிழக மக்களுக்கு தான் இந்த பேர் தரணும். காசு யார்கிட்ட வேணாலும் வாங்கிட்டாங்க, அது வாங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா காசு கொடுக்காதவனை ஜெயிக்க வச்சுட்டாங்கல்ல, பெரிய அளவுல காசு கொடுக்காதவனை. ஆமா, இந்த தேர்தல் வந்து நிறைய விஷயங்களை புரட்டி போட்டிருக்கு. அதாவது வேட்பாளர் யாருன்னு தெரியாது, அவங்களுடைய பேர் கூட தெரியாது, காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை. வேட்பாளர் பேர் தெரியாது, அது வந்து ஒரு நெகட்டிவா கூட பார்க்கலாம். ஆனா நான் பாசிட்டிவா இந்த தேர்தலை பாக்குறேன். காசு கொடுக்காம போட்டது. இது மாதிரி ஒரு 3 தேர்தல் தொடர்ந்து பார்த்துட்டோம்னா தமிழகத்தோட எழுச்சி பெரிய அளவில் இருக்கும். அதுல ஒன்றும் துளி கூட சந்தேகம் வேணாம். இந்தியாவுக்கே இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இரண்டாவதாக ஜாதி, மதம், மொழி, இனம் இதையெல்லாம் பார்த்து தூக்கி அடிச்சிட்டான் தமிழன். இதுதான் பெரிய புரட்சி. நம்ம வந்து I think they should look at கேண்டிடேட்டையும் பார்த்து போடணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் தமிழகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்த கேண்டிடேட்ல இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கவங்க பல பேர் பெரிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னொரு புரட்சி என்னன்னா, ஆட்சிக்கு முன்னால புரட்சி பண்ணாரு, அதுக்கு தமிழக மக்கள் தான் முதல் புரட்சி. விஜய் அதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்து செயல்பட்டு இருக்காருன்றது தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் வந்து ஒரு தலைவர்னு வந்தோடனே தலைவரை பெருசா தூக்கி போடுவாங்க. நான் அந்த புரட்சியை செய்ய விரும்பல. ஐ திங்க் ஒவ்வொரு தலைவர் பக்கத்துலையும் யாராவது உட்காந்துட்டு, நான் முன்னே சொல்லியிருக்கேன், திஸ் டூ வில் கம் டு பாஸ், திஸ் டூ வில் கம் டு பாஸ்ன்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து ஒரு தலைவரை புகழச்சி ஜாக்கிரதையா புகழணும், அதற்கு தகுதியா இருக்கணும் அந்த வார்த்தைக்கு. அவர் இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு தகுதியா இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்த புறமும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரீசெண்டா ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிருந்தேன். மீடியாவை சேர்ந்த பல பேர், தொழிலதிபர்கள் பல பேர், சென்னையில தமிழகத்துல ஹூ இஸ் ஹூ அந்த மீட்டிங்ல இருந்தாங்க. அதுல பேசி பல சமுதாயத்துல மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறவர்களும் உண்மையிலேயே, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு முதலமைச்சர் எல்லாத்துக்கும் வளன்னு பேசாத முதலமைச்சரா இருக்காருன்னு நினைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் இதை வந்து பேசா முதலமைச்சர் கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனா எப்பொழுது பேச வேண்டும் என்று தெரிந்து அப்போது மட்டுமே பேசக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருக்காரு. ஒரு அரசியல்வாதினா நான் உட்பட ஏதாவது வளன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பேசாம ஒரு அரசியல்வாதி இருக்கிறது, அது புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு. ஐ திங்க் ஹி ஹஸ் டன் தட் வெரி வெல். எனக்கு ஞாபகம் இருக்கு, மூப்பனார் கூட இருக்குச்சே, மூப்பனார் ஒன்றும் பெரிய பேச்சாளர் கிடையாது. ஆனா அவர் ஒன்று சொன்னார்னா the press and people will listen. கலைஞரே கூட பயப்படுவார். அவர் ஒரு வார்த்தை பேசினார். கலைஞர் ரொம்ப நிறைய பேசுவார். ஆனா ஒரு வார்த்தை சொன்னார், மூப்பனார் வார்னா நீங்க எடுப்படும். இன்னைக்கு இந்திய அரசியல்வாதிகள்ல அதிகமா நான் என் வாழ்நாளில் பார்த்தது பேசாமல் கமாண்ட் பண்ணது மூப்பனார். இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல இருந்தும்
அவசியம் இல்லாததுக்கு பேசக்கூடியவர் நமது இன்றைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதனால் இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இதெல்லாம் வந்து நேரத்துக்கு வருது. அரசியல்வாதின்னா வியாதியா இருப்பாங்க, நேரத்துக்கு போகாம இருக்கிறது தான் அவன் பெரிய ஆள் நினைப்பான். யாராவது வந்தா அவங்கள காக்க வைக்கிறது தான் பெரிய ஆள்னு நினைப்பான். ஆனா விஜய் அதை செய்யலையே, நேரத்துக்கு போறாரு. தமிழகத்துக்கு ஒரு தலைவர்னா மற்றவருக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஓகே, நாட் பை இஸ் வேர்ட்ஸ் பட் பை இஸ் ஆக்ட்ஸ். அதை இதுவரைக்கும் ஐ கீப் சேயிங் தட் ஐ ட்ரஸ்ட் ஹிம், செய்வார்னு நான் நினைக்கிறேன். காலம் பதில் சொல்லும். அப்படி தொடர்ந்து செய்தாருன்னா இது தமிழகத்தையே மாற்றி போடும். இன்னொன்று கூட நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், இது அவசியம்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்ன ஒரு பேச்சு, எலெக்ஷனுக்கு பின்ன பேச்சு. ஆனால் எனக்கு நானே அந்த சில விஷயங்களில் நான் 38 வருடம் அரசியல் இருக்கிறதால ஐ லுக் அட் இட் ஃப்ரம் இன்சைட். எங்கள் குடும்பத்தில் கூட பல பேர் இப்படி நடக்கிறதுனா அது அரசியல் தர்மம்னு கூட நான் சில விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்ணுவேன். ஆனால் நான் போன தடவை பேச சொன்னேன், தேர்தலுக்கு முன்ன எல்லா எம்எல்ஏக்களையும் ஒரு உறுதிமொழி எடுக்க வச்சாரு, நான் கரப்ஷன் வாங்க மாட்டேன் அப்படின்னு. தேர்தல் போது அவர் சொன்னார். தேர்தலுக்கு பின்பும் சட்டசபையில மக்களை பார்த்து கண்ணோடு கண்ணோக்கி சொல்றாரு பாருங்க, அதுக்கு பெரிய தைரியம் வேணுங்க. ஐ ஒன்லி ரிக்வெஸ்ட் ஹிம், மக்களுடைய வரி பணத்தை நான் தொட மாட்டேன், யாரையும் தொட விட மாட்டேன், தொடரவங்களையும் விட மாட்டேன். பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. ஐ திங்க் கடினமான வேலை. எனக்கு இன்னும் அதுல ஒரு பயம் இருக்கு. எல்லாம் ஒரு இந்த கண்ணோட பார்த்துட்டு இருக்காங்க, எப்படா இந்த ஆளை தப்பு செய்வாருன்னு, எங்கடா சிக்குவாரு அப்படின்னு. எங்கடா சிக்குவாரு. சின்ன சின்ன விஷயங்களை ஊதி ஊதி பெருசாக்குற ஒரு கும்பல் இருக்குதாங்க. நான் ஐ திங்க் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் ஐ திங்க் வி ஷுட் டூ, அவர் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் உண்டாரு. எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சி டெலிவரி அதிகமாக பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா நடைமுறையில் ரொம்ப கஷ்டங்க. இந்த சமுதாயம் ஊறி போச்சுங்க. இதில் இன்னைக்கு லஞ்சத்தில் அவங்க வாங்கலை, தெளிவாயிடுது. எல்லா அசோசியேஷனும் சொல்கிறான். இன்னைக்கு சட்டசபையில் கேட்டாங்க, பார்ட்டி ஃபண்ட்னோடனே ஓடுறானுங்க பயந்து. ஆனால் என்ன ஆதாரம் கேட்டாங்க, ஆதாரம் அவர் சொல்ல வேண்டியதில்லை, உள்ளங்கை நெல்லிக்கனி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் இது ஸ்கூல்ஸ் சொல்றாங்க 25 லட்சம் கொடுத்தேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ். ரெண்டாவது அதை உறுதிப்படுத்துற மாதிரி தமிழகத்திலே நான் உண்மையிலேயே பெருமையோடு பார்க்கக்கூடிய வேம்பு அவர்கள் கிராமங்களில் போய் தமிழகத்தை வளர்க்குறாரு. அவர் வந்து நான் என்ஜிஓவா ஒரு நல்ல ஸ்கூல் நடத்தணும்னு வச்சு எனக்கு பணம் கொடுக்க வேண்டியதுன்னு அவர் சொல்றாரு. அவர் வேற உறுதிப்படுத்துறாரு. இது வந்து உறுதிப்படுத்தாத செய்திகள் இல்லை. மூன்றாவதாக இந்த ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, பில்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க 40லேருந்து 60 வாங்குறதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டீச்சர்ஸ் மாற்றுறதுல சொல்லியிருக்காங்க. இபியில் மாற்றக்கூடிய புதுசாக எடுத்துருக்கக்கூடிய காசு இல்லாமல் எடுக்கிறாங்க. இன்னும் காசு இல்லாமல் எடுத்து அவன் காசு இல்லாமல் செய்ய முடியும். இப்போ எம்எல்ஏக்களை எதிர்பார்க்க முடியறது இல்லை. நம்ம செய்ய முடியும்னு என் தைரியம் இருக்குல்ல. ஏன்னா மக்கள் வந்து மக்கள்கிட்ட காசு கொடுக்கல. எல்லாம் ஐ திங்க் ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் இட். தமிழகம் இந்தியாவுக்கு உண்மையிலேயே உலகத்துக்கே ஒரு இதாக இருக்கு. ஏன்னா உலகத்திலே நான் நினைக்கிறேன், அமெரிக்கா உட்பட நாங்கள் இருந்தேன். அந்த காலத்தையும் சரி, இந்த காலத்தையும் சரி, அந்த காலத்தில் கரப்ஷன் வெரி ஹை லெவலில் இருந்தது. இப்போ பிரசிடென்ட்டே கரப்ட் தான். அப்படி இருக்க இந்த உலகத்தில் ஒரு பாலிட்டிஷியன் வந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது அசாத்தியமான தைரியம், தன்னம்பிக்கை. இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன், அது தொடர்ந்து நடக்கணும். ஓகே சார், அந்த ஊழல் பற்றி ரொம்ப நீங்கள் ஒரு கவலையை தெரிவிச்சிங்க. இப்போ ஒரு தேர்தலுக்கு வரும்போது ஆட்சி பிடிச்ச பிறகும் இந்த விஷயத்த சொன்னார், நான் யார் காசையும் நாங்கள் தொட மாட்டோம், யாரையும் தொட விட மாட்டோம் அப்படின்னு. இப்போது நேற்றிலிருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்பு மூலமாக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செய்தவர்கள் மீது ஏற்பட்ட புகார்களை விசாரிப்பதற்கு நேற்று ஒரு சோதனையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது சரியான வழியில் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் இவங்க காசு வாங்கக்கூடாது, அதில் நல்லா இருக்கணும். கவர்னன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். He's taking the right battle. நான் வந்து அவருக்கு அரசியல் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பல நிபுணர்கள் இருக்காங்க. ஜெயிக்க முடியாதுன்னு 37 வருஷம் நான் இருந்த அரசியல் பார்வையில் நான் இதெல்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவேன். நான் ஐ டென்ட் டூ இட். ஸோ அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க சரியாக தான் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பார்வை, அவருடைய கவனம் பூரா கவர்னன்ஸில் இருக்கணும். இதுவும் அஃப்கோர்ஸ் இவங்களை போய் பார்க்கணும், தட்ஸ் நாட் ப்ரையாரிட்டி. அவங்க அப்படிதான், அதாவது எல்லாரும் இதை உங்களுடைய கவனத்தை திசை வைப்பாங்க. அவர் கிளீனாக கவர்னன்ஸில் கவனிக்கணும். மக்களுக்கு வாழ்க்கையில்
ஆர்டிஓ, ரேஷன் கடை, போலீஸு, ஒன்று எங்கெல்லாம் மக்களை பெரும்பான்மை எலக்ட்ரிசிட்டி எங்கெல்லாம் அவங்கள தொடருமோ அந்த இடத்துல ஒரு சாதாரண குடிமகன் பணத்துக்கு லஞ்சம் இருக்கக்கூடாது, டக்கு டக்குன்னு வேலை நடக்கணும். அடுத்தது யூ ஷுட் ஆல்சோ அட் ஹையர் லெவல் இண்டஸ்ட்ரி வரதுக்கு பண்ணணும். ப்ரையாரிட்டி சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இருக்கக்கூடாதுல சந்தேகமே வேணாம். ஆனால் எங்கே கவனம் வேணும், எங்கே தொடணும், சாதாரண மக்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுல கவனம் வேணும், கவர்னன்ஸில் கவனம் வேணும், செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். நீங்கள் தொழில்துறை சம்மந்தமாக பேசும்போது விஷயத்த சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய தொழில்துறையெல்லாம் கொண்டு வரணும்னு. கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதாவது முறைகேடு செய்வதற்காகவும் லஞ்சம் பெறுவதற்காகவும் அந்த வாய்ப்பை, நம்ம முதலீட்டு வாய்ப்பை இழந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அங்கே வர்றதுக்கு தயாராக இருந்தாங்க. பட் இவங்க லஞ்சம் கேட்டதுனாலையும் இவங்க சில ஊழல் முறைகேடுகள் செய்ததுனாலையும் இவங்க வராமல் போயிட்டாங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. நல்ல சந்தேகமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் தட் டசன்ட் மீன் அவங்க இண்டஸ்ட்ரியே கொண்டு வரலன்னா நான் சொல்லலை. ஐ திங்க் கடந்த ஆட்சியில் இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தாங்க. ஆனால் பல இண்டஸ்ட்ரி இங்கே வரக்கூடிய வாய்ப்பை எழுந்ததற்கு இவர்களுடைய ஊழல், புரோக்கர்ஸ் அவர்களை நேரடியாக கட்சிக்கு மட்டும் இல்லை, அதிகாரிகளுக்கு, மினிஸ்டருக்கு, முதலமைச்சருக்கு பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் போயிருக்குன்றதுல சந்தேகம் வேண்டாம். இதில் ஒரு எடுத்துக்காட்டா சோலார் இதில் ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம்ன்றது அனைவருக்கும் தெரிந்த கொள்ளை, நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அப்புறம் என்ன, ஸோ மொத்தத்தில் கொள்ளையடித்துள்ளார்கள் என்பதில் சந்தேகமே வேணாம். இந்த திராவிட மாடல் என்பது கொள்ளையடிக்கின்ற மாடல் தான். அதில் தெளிவாக இருக்காங்க மக்கள். அதை இன்றைக்கு அன்றைய முதலமைச்சர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அவர் நான் மக்கள் மனதில் இருக்கிறேன்னு. நீங்க மக்கள் மனதில் சொன்னது அப்பாவை சட்டசபையில தேடாதீங்க, மக்களுடைய மனசுல தேடுங்க அப்படின்னாரு. நல்லா அழகா தான் சொல்லிருக்காரு. மக்கள் மனசுல அப்பா இருக்காரா சார்? ஐ ஹேட் டு சே திஸ் பிகாஸ் எனக்கு ஸ்டாலின் மேல பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு. உண்மையிலேயே அவர் நினைக்கிறேன் நல்லவர், ஒரு எல்லாத்தையும் ஒரு மதிப்போட வார்த்தைகளை அளந்து விடக்கூடியவர். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைய பொழுதுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்கள் மனதில் எதுக்காக இருக்காரு? கரப்ஷனுக்காக இருக்காரு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவருக்கு இருக்காரு, கேஸ்டிசத்துக்கு இருக்காரு. அவர் கேஸ்டிஸ்ட்னு நான் சொல்ல, ஆனால் திமுக ஒரு கேஸ்டிஸ்ட் பார்வைன்னு மக்கள் பல பேர் நினைக்கிறாங்க. ஏன்பா நினைக்கிறாங்கன்னா அவர் சொல்லலை, அவர் எல்லாரையும் சரியாக தான் மதித்தார். ஆனால் உதயநிதி அவர்களும் தெரிந்தும், அதான் முதல்ல நான் உதயநிதியை உங்கள் ஸ்டோரியை நான் டிஃபெண்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி அவர் தெரியாமல் பேசியிருக்காரு, இது பிஜேபி கொண்டு வந்த வாழ்க்கை சனாதனம். ஆனால் அதற்கு விளக்கம் கொடுத்த பிறகும் திரும்ப திரும்ப உபயோகித்ததால் அவர் ஒரு கேஸ்டிஸ்ட். அவர் கட்சியில் இருந்த ராஜீவ் காந்தி, இங்கே ஒரு சென்னையில் இதில் இருந்தார் ஒருத்தர், 1000 விளக்கு தொகுதியில். இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பெயர் சொல்லி எழிலனா ஆமாம் பெயர் சொல்லி ஒரு ஜாதியை இது பண்ணாங்க. அவங்கெல்லாம் அதாவது ஒரு ஜாதியை பெயர் சொல்லி மட்டம் தட்டுறவங்க எல்லாருமே கேஸ்டிஸ்ட் தான். ஓகே, ஒரு அடித்தட்டு மக்களை பெயர் சொல்லி கூப்பிடுறதும் கேஸ்டிஸ்ட். அதே மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் ஜாதி பெயரை சொல்லி ஒரு எல்லாரையும் பெயிண்டிங் ரெட். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்க இல்லாமல் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் சார், கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சூர்யா வெற்றிகொண்டான் என்பவர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதாவது அறமுறை தேங்காவுக்கு 1000 பொய் செய்யக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்லி இந்து யாரு அவர் எந்த கட்சியில் இருக்காரு? திமுக அவருடைய முக்கிய நிர்வாகி வெற்றிகொண்டானுடைய மகன். யாரோட மகன்? வெற்றிகொண்டானுடைய மகன் சூர்யா. எப்படி பேசக்கூடாதுன்றது ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாரு அவர் தானே. டிபேட்ல நிறைய வருவாரு. சூர்யா வெற்றிகொண்டான் நேற்று ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, அறமுறை தேங்காவுக்காக 1000 பொய் சொல்லக்கூடியவங்க தான் இவங்க குடும்பம் அப்படின்னு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷும் அவர் குடும்பத்தையும் பற்றி ஒரு, அதாவது நீங்க சொல்ல மாதிரி ஒரு ரிலீஜியஸ், அவங்களோட மத சார்பை தொடர்புபடுத்தி ஒரு தனி மனித தாக்குதல். இதை விட அசிங்கமா, ஏன்னா அவங்கள ஒன்றும் தப்பு. நேஷனல் டிவிலே நான் சொல்றேன், இவங்க அந்த பாரம்பரியம் இவங்கெல்லாம் திமுகவிலையும் சரி அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க, அவங்க குணம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் என்ன சொல்றேன்னா, என்னுடைய அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தி அரசியலில் நான் இருக்கச்சே நான் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும்னு நினைக்கிறேன். நான் 37 வருடம் பொது வாழ்க்கையில் இருக்கேன், அடிக்கடி டிவியில் வருவேன். என்னை யாருமே ஒரு தவறான வார்த்தையை உபயோகப்படுத்த எப்பயுமே சொல்ல முடியாது.
அது ரொம்ப முக்கியம். ஆனா அப்படி நீங்க நான் வந்து உபயோகப்படுத்தினேன்னா என்னுடைய தலைமை என்னை கண்டிக்கணும். இல்ல நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்தா கூட உங்களை வந்து சங்கின்லாம் விமர்சனம் பண்ணாங்களே சார். ஆமாமா. அதான் சொல்லிட்டேனே, இவர்களுக்கு அதுதான் வேலை. அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்ல. நாட்டுக்கு நல்லது நடக்கணும். நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். இன்னைக்கு விஜய் அதை செய்ய முயற்சிக்கிறாரு. நான் அந்த இதுல சொன்னாரு. அதான் சொன்னேனே, நான் எல்லார்கிட்டயும் அங்க கேட்டுக்கிறது தான். விஜயை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல. ஆனா காசு அந்த பெரிய கூட்டத்துல பல உங்கள மாரி பத்திரிகையாளர்கள் பல பேர் ஆங்கர்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் பர்சனலா கேட்டுக்கிட்டேன். தயவு செய்து வருங்காலத்துல இந்த மாதிரி காசு கொடுக்காம வருவதற்கு நீங்க எல்லாரும் ஊக்குவிக்கணும். அதை நம்ம வந்து சமுதாயத்தில் நம்ம எல்லோருடைய கடமை அப்படின்னு நான் சொன்னேன். அது உண்மையிலே நான் நம்புறேன். நீங்களும் அதை செய்வீங்கன்னு நம்புறேன். சார் நேற்று ஒரு திருமண நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ராசா பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. திமுக இனிமேல் தனியாக நிற்கணும், அதுக்கு தலைவர் முயற்சிக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டோம். இனிமேல் நம்ம வந்து என்ன சார் சிரிக்கிறீங்க? நான் ஒரு சீரியஸான விஷயத்தை கேட்டு நம்பி வந்து ஏமாந்தவங்க யாருன்று தான் கேள்வி. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க யாருன்னு தான் கேள்வி. அதுல வந்து அவர்கள் நல்ல வாய்த்திறமை உள்ளவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க சார். உங்களை வாயில வடை சொல்றதுல திமுக விட பெரிய நல்ல கட்சி இருக்க முடியாது. ஆனா அப்படியே உல்டாவும் அடிப்பாங்க. உல்டா அடிச்சுட்டு அதுக்கும் நல்லா பேசுறேன். ஆனா பேசியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் அவர்கள். காமராஜரை எப்படி விமர்சிச்சாங்க, அவர் வீட்டை எப்படி போட்டோ எடுத்து பார்த்தாங்கன்னு வரலாறு சொல்லும். அவங்க பாரம்பரியம் அப்படி, அவனை சொல்லி குத்தமே இல்லை. ராஜாவுடைய பாரம்பரியம் அப்படி பொய் சொல்லியே வந்தவர். இன்னைக்கு அந்த அவர்களை தூக்கி சுமந்ததால காங்கிரஸ் பட்ட இழப்புகள் வேறு. எனக்கு காங்கிரஸ் நான் காங்கிரஸ்காரன் இல்லை, அதை தெளிவு பண்ணிடுவோம். ஏன்னா இன்னைக்கு பல பேர் இன்னும் நான் பேச சார் நீங்க காங்கிரஸ்காரர் இல்லையான்றாங்க. தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. நான் காங்கிரஸ்ல இல்ல காங்கிரஸ் போர்டு போட்டுக்கணும் இல்லை. நான் என்ன எப்பவுமே இந்த பழைய காதலி மேல ஒரு அன்பு எப்பவுமே இருக்கும். அது மாதிரி காங்கிரஸுடைய கொள்கைகள்ல அன்பு உண்டு. அதுல வந்து நான் என்னைக்குமே மாறுபடுறதில்லை. அது உண்மையான அனைவருக்குமான ஒரு கட்சி இன்றைக்கு இந்திய அளவில் இருக்குன்னா கொள்கையுடைய கட்சி. மறுபடியும் தலைமைகளோ அவங்களுக்கு டாக்டிக்கலாக இல்லை. இன்னைக்கு தமிழகத்தில் அனைவருக்குமான கட்சி எது? தாவேக்கா. நீங்களே சொல்லிட்டீங்க. நீ தான் சொல்ல வரீங்களா? இல்ல வெரி குட், ஐ அம் ஹாப்பி. இதான் மக்கள் மனசுல இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியில இருந்து போய் இணைகிறாங்க, அதிமுக இருந்து போய் இணைகிறாங்க, மற்ற கட்சிகள் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கூட இணைகிறாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு பெரிய பதவியில் இருந்தவர், தேசிய லெவல்ல போஸ்டிங்ல இருந்தவர் திரு மகேந்திரன் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர், நல்லவர். அவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே அவரை நான் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நானும் அவரை சேர்ந்து திரு சேஷன் அவர்களுடன் ஒரு இது ஆரம்பித்தோம். பீச்சில் பெசன் நகரில் பீச் ஆரம்பித்தோம். இன்னும் பத்திரிகை கூட இருக்கு. சிட்டிசன்ஸ் ஃபார் கிராஸ் ரூட் டெமோக்ரஸி, அடித்தட்டு மக்களுக்கான ஜனநாயகம்ன்றதுல அவரும் அன்னைக்கு இருந்தார். அப்போதான் இன்டர்நெட் வந்த சமயம் நான். அதனால கட்சி சார்பற்று. ஸோ அவர் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதி. அவர்கள்லாம் அங்கே போச்சே அந்த கட்சியினுடைய இதுக்கும் அந்த மாதிரி ஆட்களை ஈர்க்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய இதுதான். சார் நம்ம ஒரு விஷயத்துல டைவர்ட் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன் சார். திமுக தனியா நின்று தேர்தலில் சந்திக்க போறாங்க. அனதர் லாஃபபிள் இது. பண்ணட்டும். இது வரைக்கும் அவங்களுடைய அரசியல் வரலாற்றுல திமுக தனியா நின்னதே கிடையாது. ஆனா பாத்தீங்களா, இன்னைக்கு ராஜா வந்து ராஜாஜியை கோட் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா, ராஜா வந்து ராஜாஜியை கோட் பண்ற. நாளைக்கு ஒரு காலத்துல நம்ம இது என்னுடைய ட்வீட்லையும் போட்டிருந்தேன். இந்துக்கள் பண்டிகைகளுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றால் கடந்த நம்மளுடைய பேட்டிலே சொல்லியிருக்கீங்க, காணாமல் போயிடுவீர்கள்னு. இன்னைக்கு ராஜாஜியை கோட் பண்ற அளவுக்கு ராஜா வந்துட்டார்ல. மாறட்டும், நல்ல மாற்றம் தான். ஆனால் இன்றைய நிலையில அவர்களுக்கு வெரி ஃபியூ சீட்ஸ் வரும். அதாவது இன்னைக்கு கேரண்டி பண்றேங்க. அவங்க வந்து என்னுடைய இதில் தயவில் ஆட்சி இருக்கு நான் சொன்ன போனாங்கலாம் போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கிட்டோம். தனியாக நின்னா தாவேக்காக்கு குறைஞ்சது 180லேருந்து 200 சீட் வருது. இவர் தனியாக நின்னார்னா, கூட்டணி இல்லாமல் நின்னார்னா, ஐ கேரண்டி யூ அவரே ஜெயிப்பார். ஏற்கனவே அவர் ஜெயிக்கல, நிச்சயமா உதயநிதி ஜெயிக்க மாட்டாரு. யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதாவது 1-2 சீட் வரலாம். ஒரு பெரிய பாரம்பரியமான கட்சி, கிட்டத்தட்ட பவள விழா கண்ட கட்சியை பத்தி இப்படி சொல்றீங்களா? இல்ல காங்கிரஸை விட ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி கிடையாது. ரெண்டு விஷயம் இல்லை. அவங்களுக்கு ஓட் பேங்க் இல்லைன்னா சொல்லிட முடியாது. ஓட் பேங்க் இருக்கு.
ஜெயிக்கிற அளவுக்கு தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட் பேங்க் இல்லை. விஷயம் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஆஹா இந்த ஊன்னு கையாட்டி பேசி மக்களுடைய கைத்தட்டில் அங்கே இருக்க கட்சிக்காரனுடைய கைத்தட்டில் ராஜா வாங்க முடியும். ஐ கேரண்டி ராஜா ஒரு ஓட்டை வந்து ஜெயிக்கிற அளவுக்கு வாங்க முடியாது. நான் கேரண்டி பண்ணுறேன். ஐ சேலஞ்ச் ஹிம் டுடே. தில் இருந்தால் நிற்க சொல்லுங்க. அதான் சார், இப்போ அவர் பேசினதுக்கு ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கு. கடந்த தேர்தலில் நீங்கள் 26 கட்சிகளோட கூட்டணி வச்சிருந்தீங்க, 200 ஜாதி அமைப்புகளோட கூட்டணி வச்சிருந்தீங்க. அப்படியே உங்களால ஜெயிக்க முடியல. கேஸ்டிஸ்ட் இல்ல 200 கேஸ்டோட எல்லாம் கேஸ்டிஸ்ட் பார்ட்டி அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, அவங்க அத கேஸ்டிஸ்ட் பார்ட்டின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல. சொல்லுங்க. ஆமா, அப்படியே நீங்க வந்து உங்களால ஜெயிக்க முடியல, இனிமேல் தனியா நின்று ஜெயிக்க போறீங்களா, வாங்க வேணா மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களே. இல்ல ஐ திங்க் ப்ராக்டிக்கலி ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஒரு தியரிட்டிக்கலா பேசல. அவர் ராஜா அப்படிதான் பேசுவார். ஆனால் அவர் தன்னைத்தானே, ஆனால் உலகத்தில் தன்னைத்தானே புத்திசாலின்னு சொல்லிக்கூடிய ஒரு புத்திசாலி அவர் பார்த்துருப்பீங்க. அதனால் அவர் விஷயம் தெரிஞ்சவர் தான். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். ஐ திங்க் ஹீ நோஸ் த சப்ஜெக்ட். விஷயம் தெரியாமல் பேசலை. ஆனால் அடிச்சு விடுறதுல மன்னன் அவர். ராஜா இல்லை, சரியான பேர் தான் அவருக்கு. அடிச்சு விடுறதுல ராஜா, பொய்ய புழுகிறதுல ராஜா, ஏமாத்துறதுல ராஜா, கொள்ளையடித்ததுல ராஜா. ஆனால் தானே காங்கிரஸே விழுந்தது 2Gல. ஸோ பேசட்டும். ஓகே சார். சார், நேற்று அதே திருமண நிகழ்ச்சியில் தான் முத்தரசன், முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் முத்தரசன் பேசியிருக்காரு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்கே பச்சையாக இருக்கிற மாதிரி இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே பச்சையாக தெரியும், பட் அங்கே போனப்போ ஐயோ வந்துட்டோமே, உடனடியாக போக முடியாதுங்கிற நிலைமையில் கம்யூனிஸ்டுகள் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசியிருக்கிறாரே. வெல், அது அவர் தான். எனக்கு கம்யூனிஸ்ட் அவர்கள் மேலே பெரிய மரியாதை உண்டு. முத்தரசன் அவர்கள் அடித்தட்டு மக்கள்லேன்னு வந்தவர். மரியாதை உண்டுன்றதால அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நேச்சுரலி அது ஒன்று ஒரு நீங்கள் சொன்ன முன்ன ஒரு பழமொழி சொன்னோம், அது மாதிரி ஒரு பழமொழின்னா அது பழமொழிக்கு உண்மையும் இருக்குல்ல. ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சைன்றது ஒரு பழமொழி, அதில் உண்மையும் இருக்கலாம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்கக்கூடாது, அதுதான் வாழ்க்கை. ஓகே சார், அடுத்தபடியாக இப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் வாய் தகராறு இருந்துச்சு, வாய்க்கால் தகராறு இருந்துச்சு, இதெல்லாம் போய் இப்போது முரசொலியில் தலையங்கம் எழுதுகிற அளவுக்கு சிச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கா சார். அவங்க ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க, இவங்க ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கும்போது வானலாக புகழ்கிறதும், அங்கே போன பிறகு முரசொலியில் விமர்சனம் பண்ணுறதும் இது புதுசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புதுசு இல்லை, பழசு தான். அது ஒன்றும் தவறே இல்லை. ஏன்னா அரசியல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை கூட விமர்சனம் பண்ணி கடுமையான, திமுகவுடைய பாரம்பரியம்னு பேசியாச்சு. அவங்களை அது கட்சிகளை விமர்சிப்பதும் கட்சிகளுடைய கொள்கைகளை விமர்சிப்பதும் அவர்களுடைய செயல்களை விமர்சிப்பதும் தவறே கிடையாது. ஐ எம் வித் டிஎம்கே ஆன் தட். ஆனால் தனிநபர் விமர்சனம் அசிங்கமானது. இன்னைக்கு உதயநிதி பண்ணாரு அசம்பிளிலேயே, அதெல்லாம் அவசியம் இல்லை. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், நான் உதயநிதியோடைய ஸ்பீச்சை பார்த்தேன், நல்லா பேசியிருந்தார். சில விஷயங்களை பியூட்டிஃபுல்லாக பேசினார். ஆனால் இந்த தரம் தாழ்ந்த பேச்சால் எல்லாம் காலி ஆயிடுச்சுல. அந்த சப்ஜெக்டே யாரும் பேசல பார்த்தீங்களா? எங்கெங்கே எதை பேசணும், அதாவது வெற்றி கொண்டான் பேசுகிற அளவில் போய் உதயநிதி பேசணும். ஆனால் உதயநிதி அந்த அளவு தான் இருக்கார், வேறு ஒன்றும் அவருடைய இதுக்கு உயரலை. அந்த பொசிஷனுக்கு ஏற்ற தன்னை உயர்த்தி கொள்ளலைங்கிறது தான் உதயநிதி ப்ராப்ளம். அதனால் இட்ஸ் ஓகே. அந்த கூட்டத்துக்கு கை தட்டணும்னு நினைக்கிறாரு, வாங்கிக்குவாரு. அந்த கூட்டம் அவரை ஏற்றுக்கொள்ளும்ன்றதுல சந்தேகம் வேணாம். ஆனால் நாடு அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்றது தெளிவாயிடுச்சு. இன்னும் கீழே போயிட்டு இருப்பாங்க மாற்றாட்டம். ஓகே சார், இந்த நிதித்துறை சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயமா இருந்தாலும், அதனைத் தொடர்ந்து மின்சார வாரியத்துறை சார்பாக நேற்று அதனுடைய துறையுடைய அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த வெள்ளை அறிக்கை எப்படி எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரியோ நிறைய ஷாக்கான விஷயங்களை சொல்லுது. பழைய ஆட்சி காலத்தில் மின் கொள்முதல் செய்கிறதுல கிட்டத்தட்ட 86,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பை அளிக்காம அப்படியே பெண்டிங்கில் இருக்கு. வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பை பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மின்துறை ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கு. வி நீட் டு இம்ப்ரூவ் தி எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆனால் கொள்ளையடிச்சிருக்காங்களே சந்தேகம் வேணாம். எப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு ஒன்றும் பெரிய எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கணுன்றதில்ல. இன்னைக்கு நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு பண்டிகை அன்னைக்கு போகிறீங்க. பண்டிகை அன்னைக்கு போய் ஒரு பழம் வாங்கினா அந்த பழத்தோட விலை 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இல்லை ஒரு மாலை வாங்கினா அந்த மாலை 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதையே ஒரு 2-3 நாளைக்கு முன்னே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாங்கி வச்சுக்கிட்டோம்னா
அதில் பாதி விலைக்கு வாங்க முடியும். வேண்டுமென்றே தமிழக மக்களின் பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்று பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் முதல்லயே போட்டு வச்சுக்கலாம். இவ்வளோ வாங்க போகிறோன்னு வாங்காமல் கடைசி நேரத்தில் போய் வாங்குறதால ஒரு யூனிட்டுக்கு ஏறக்குறைய 500 ரூபாய். நம்ம விற்கிற விலை கமர்ஷியலுக்கே 10 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அதையே நீங்கள் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் இன்னைக்கு சோலார் பவரில் வாங்குறவங்களுக்கு அபவுட் 2.5 ரூபாய் 3 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க அரசு லாங் டேர்ம் பர்ச்சேசிங் கான்ட்ராக்ட். அஃப்கோர்ஸ் சோலார் பவர் நைட்டுக்கு வராதுன்றது வேற விஷயம். பட் ஆல் ஐம் சேயிங் இஸ் லாங் டேர்ம் பர்ச்சேசிங் கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ஷார்ட் டேர்ம் பர்ச்சேசிங் கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் பீக் அவருக்கு பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை வேண்டுமென்றே விஷயம் தெரிந்து கொண்டு கொள்ளையடிக்கின்றதிலே தொடர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பண்ணாலே தமிழ்நாட்டுக்கு பல கோடி இருக்கும். விஷயம் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறார் நிர்மல்குமார். வாழ்த்துக்கள். இன்னும் பல விஷயங்கள் செய்ய முடியும். காலத்துக்கு வச்சே நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியும். ஓகே சார், நீ கடந்த முறை ஒரு பேட்டியில் ஒன்று குறிப்பிட்டிருந்தீங்க சார், விஜய் எம்ஜிஆர் மட்டுமல்ல ஜெயலலிதாவும் கூட. அந்த ஸ்டாண்டில் இப்போ நீங்கள் நிலையா இருக்கீங்களா? ஒன்றும் கேட்டால் அந்த மறுபடியும் நான் ஒரு மீட்டிங் போனது சொல்கிறேன். விஜய் எம்ஜிஆர்ன்றது சந்தேகம் வேணாம், நீங்கள் நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஜெயலலிதாவா அப்படின்னா நிச்சயமாக ஜெயலலிதாவை விட பெட்டர். எனக்கு ஜெயலலிதா மேலேயும் அவர்கள் மேலேயும் பெரிய மரியாதை உண்டு. எப்படி ஜெயலலிதா கட்சியை ஒரு கிரிப்பில் வச்சுருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒரு கிரிப்பில் வச்சுருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனை கிரிப்பில் காலம் பதில் சொன்னேன், டூ இயர்லி, பட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எப்படி ஜெயலலிதாவோட பெட்டர்ன்றேன். ஜெயலலிதாவுக்கு உண்மையிலேயே கட்சியை கிரிப்பில் வச்சதுக்கு காரணம், கட்சியில் எல்லாருமே பார்த்துருக்கோம், அவங்க காலில் விழ வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே பல கட்சிகள் மாறிய சாத்தூர் ராமச்சந்திரன், எனக்கு அது ஜெயலலிதா காலில் விழுந்தா அவர் படம் எனக்கு கண் முன்னால் நிற்குது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் விழுந்திருக்காங்க. ஆனால் அது சரின்னு நான் நினைக்கல. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் மற்ற ஜெயலலிதாவில் எந்த ஒரு அதிமுக அமைச்சரோ யாருமே பேச முடியாது. ஆனால் விஜய் அவர்களுக்கு தன்னம்பிக்கை உள்ள ஒரு தலைவர். அவர் மற்றவங்களை கீழே தள்ளி, அதாவது அமங்க பீப்புள், அதாவது மற்றவங்களை காலை வெட்டி தான் உயரமாக வேணாம். அமங் த டுவார்ஃப்ஸ் ஜெயலலிதா வாஸ் அ கிரேட் லீடர். ஏன்னா எல்லாரையும் ஷி கட் தேர் லெக்ஸ். அண்ட் தட் கேன் பி செட் அபவுட் இந்திரா காந்தி ஆல்சோ. இந்திரா காந்தி அவர்கள் மாதிரி இந்திய பிரதமர் யாருமே இருக்க முடியாது. ஆனால் இந்திரா காந்தி காலத்தில் காமராஜர், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பாட்டீல், அந்த மாதிரி பல ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க பெரிய தலைவர்களை மட்டம் தட்டி அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க, ஒன்னில்லாமல் பண்ணி. ஜெயலலிதாவும் ஏறக்குறைய தான் செஞ்சாங்க. அது அரசியலில் சாணக்கியத்தனம்னுவாங்க. ஆனால் தன்னம்பிக்கை உள்ள தலைவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. மகாத்மா காந்தி எடுத்துக்கங்க. அஃப்கோர்ஸ் விஜய் இஸ் நோ கம்பேரிசன் டு மகாத்மா காந்தி, அது தெளிவாகிடும். உடனே நீங்கள் விஜய் எப்படி பேசுறீங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. விஜய்க்கு மகாத்மா காந்திக்கு இன்னும் ரொம்ப தூரம். பட் மகாத்மா காந்தி, ஒரு நேரு, ஒரு சர்தார் பட்டேல், ராஜாஜி, இந்தியாவில் இன்டலெக்சுவல்ஸ், ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் இப்போ சேர்க்க முடிந்தது. தன்னம்பிக்கை உள்ள தலைவர்கள் தான் அதை செய்ய முடியும். விஜய் எல்லாரையும் பேசுங்கன்றது. ஸோ இன் தட் வே ஹீ இஸ் பெட்டர் தென் ஜெயலலிதா. ஜெயலலிதா இஸ் அ கிரேட் லீடர். எவ்ரிபடி, ஈவன் ஸ்டாலின், ஈவன் யாரு கலைஞர் கூட சொல்லியிருக்காரு ஜெயலலிதாவை. ஆனால் அவர்கள் மற்றவர்களை வீழ்த்தி தான் பெரிய தலைவராக இருந்தார். தன் கட்சியில் உள்ளவர்களையே காலில் விழச் சொல்லி தான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டிட்டாங்க. இவர் அந்த மாதிரி இல்லை, இது வரைக்கும் இல்லை. இவர் எல்லாரையும் பேச விடுறாரு. ஒவ்வொரு மினிஸ்டரும் பேசுகிறாங்க. சில மினிஸ்டர் நல்லா செய்கிறாங்க, சில மினிஸ்டர் நல்லா செய்யலை. தட்ஸ் ரியாலிட்டி. பட் அப்படி தான் வளர முடியும். வாழ்க்கையில் நான் பல பேர்கிட்ட சொல்லுங்கள், தப்பு செய்யுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களை தாண்டி நீங்கள் முயற்சி செய்யச்சே தான், உங்களுக்கு தெரியாத செய்யச்சே சில தப்புகள் நடக்கத்தான் இருக்கும். ஆனால் தப்பை ரெண்டாவது தடவை செய்யாதீங்க, கற்றுக்கணும். தப்புகள் செய்கிறது தவறில்லை, ஆனால் அது தனக்கு சுயநலத்துக்காக பண்ணாதீங்க. சில விஷயங்கள் பப்ளிக் செய்கிறோம், வி திங்க் இட் இஸ் ரைட், வி டூ இட், தட்ஸ் ஓகே, வி லேர்ன். தப்பாக ஓகே சார், இந்த அரசு குறித்து சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. நிறையா இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் கூட சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.